ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிகேஎல் சீசன் 11ஓட ஆக்ஷன் அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து எந்தெந்த டீமுக்கு வந்து போனாங்கன்னு வந்து பார்க்கலாம். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் வந்து இருக்குது. முன்னாடி இந்த சேனலை வந்து எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற கபடி அப்டேட்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கொலை மாதம் அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா வந்து என்னன்னா நம்ம நினச்ச பிளேயர்ஸ் வந்து தமிழ் தலைவர் சேர்த்துட்டாங்க. ஒரு சில நல்ல பிளேயர்ஸ் வந்து நல்ல நல்ல டீம்ஸ்க்குலாம் போயிருக்காங்க. சச்சின் வந்து என்னன்னா ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு போவாருன்னு வந்து என்னன்னா பவன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணார். அது வந்து என்னன்னா 100% வந்து உண்மையாயிடுச்சு. 2.15க்கு அதில் வந்து பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஆனால் அவர் போனது வந்து எவ்வளோன்னா 194க்கு தான் போனார். அதாவது 1,94,00,000 தான் வந்து அவர் போனார். அப்புறம் தமிழ் தலைவர் வந்து 2 கோடி அவங்களே தூக்கிக்கிட்டாங்க. 2 கோடியும் தூக்கி அப்புறம் வந்து என்னென்னா அவங்க எஃபிஎம் யூஸ் பண்ணக்கூடாது பார்ட்னான்ட்டு இன்னும் 15 lakhs அவங்களே ஏற்றி விட்டாங்க. 2.15 crores அடித்தாங்க பாருங்கள். அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் தமிழ் பிளேயர்ஸ் ஆக்ஷனில். நல்ல பிளேயர்ஸ் ஒரே ஒரு ரைட் ரைடர் தேவைப்பட்டாங்க. அழகாக தூக்கி போட்டாங்க. இருக்கிற அமௌண்ட்லாம் தூக்கி போட்டு. ஏன்னா இந்த வருஷம் வந்து என்னென்னா கண்டிப்பாக பிளேயர்ஸ் நல்லா எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஷாத்லு வந்து என்னென்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு 2.7 crores வந்து போயிருக்காரு. இன்றைக்கி வந்து டே 1 ஆக்ஷனில் ஃபஸ்ட் பிளேயர் வந்து இவர் தான் வந்து ஏலத்தில் விட்டாங்க. 2.7 crores வந்து போயிருக்காரு ஷாத்லு ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு. ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. 2 கவர் டிஃபெண்டர் பற்றி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு சைடு வந்து என்னென்னா லெஃப்ட் இவர் அப்படியே டிஃபெண்டரிங் வந்து என்னென்னா செம ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து வந்து என்னென்னா ஃபசல் அட்ரச்சலிக்கு வந்து நான் எஃபிஎம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் வந்து என்னென்னா ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தேன். அது வந்து நடக்கல. அதுவும் 50 lakhs தான் வந்து அவர் போயிருக்காரு. போன டைமோட ரொம்ப கம்மி 15 lakhsக்கு போயிருக்காரு. அதை கூட அவங்க எஃபிஎம் யூஸ் பண்ணல. அந்த டீமே இன்னும் இப்போ ரொம்ப கேவலமாக இருக்குது. இன்னொரு டீம் அதை பற்றி நான் சொல்கிறேன். 1.72 crores வந்து என்னென்னா பவன் ஷெராவத் வந்து போயிருக்காரு. அதுவும் தெலுங்கு டீட்டெயில்ஸ்க்கு எஃபிஎம் மூலிமா. அவரை வந்து என்னென்னா யூமும்பா வந்து எடுத்தாங்க கஷ்டப்பட்டு 1.72 crores. ஆனால் இவங்க வந்து என்னென்னா எஃபிஎம் போட்டு அலைக்காக தூக்கின்னு போயிட்டாங்க. ஏன்னா வந்து என்னென்னா போன வருஷம் என்னென்னா பவன் 2 crores போனார்னு நினைக்கிறேன். அதோடு வந்து என்னென்னா ஒரு 20 lakhs வந்து கம்மி அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு அப்படியே தூக்கி உள்ளே சொல்லிட்டாங்களே சொல்லலாம். நல்ல பை தான் ஓரளவுக்கு. பவன் ஒரு கொஞ்சம் டீசெண்டான ஃபார்மில் வந்து இருக்கார். போன வருஷம் மாதிரி இல்லை. அடுத்து வந்து யாருன்னா ஒரு நல்ல கவர் டிஃபெண்டர் சுனில்குமாருக்கு வந்து என்னென்னா எஃபிஎம் யூஸ் பண்ண முடியாது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஏன் முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து என்னென்னா வேறு மைண்ட் செட்டில் இருக்காங்க. சொல்கிறேன், அஜித்குமார் வந்து ஏலத்தில் இருக்கார். அவருக்கு எஃபிஎம் யூஸ் பண்ணுறதுக்கோசரம் வந்து எஃபிஎம் வச்சுருக்காங்க. இவர் போன ரேட் வந்து என்னென்னா 1.15 crores. இது வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். கண்டிப்பாக 1 கோடி தாண்டிடுவாருன்னு. அதே மாதிரி தாண்டிட்டார். நல்ல டிஃபெண்டருக்கு நல்ல அமௌண்ட் பணம் வந்து என்னென்னா நல்லா தான் யூமும்பா வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து குமான் சிங்கு குஜராத்துக்கு போயிருக்காரு. இதுதான் வந்து என்னென்னா பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து என்னென்னா இவர் எப்படி 1.97 crores வந்து போனாருன்னு வந்து தெரியல. ஏன்னா குமான் சிங் வந்து என்னென்னா ஒரு சில கன்சிஸ்டன்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். எதனா ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்ல மாட்டார். ஒரு 2-3 மேட்ச் தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். அப்புறம் ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அது வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக லைட்டாக இருக்குதோன்னு வந்து எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் குஜராத் ஜெயின்ஸ் வந்து என்னென்னா அமௌண்ட் அப்படியே வச்சுருக்காங்க. ஃபசலை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எஃபிஎம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதை யூஸ் பண்ணவே இல்லை. அது வந்து என்னென்னா பெரிய ஜோக்காக போச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மணிந்தர் சிங் வந்து என்னென்னா பெங்கால் வாரியர்ஸ் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இவர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ யோசிச்சாங்கன்னு வந்து இங்கே ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் என்ன நினச்சேன்னா முடிஞ்சோடனே சட்டன் எஃபிஎம் தூக்கி போட்டுருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. அவங்க அப்படியே யோசித்து ஒரு வேளை விட்டுறலாமா நான் விட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு அந்தளவுக்கு வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அது நெக்ஸ்ட் வந்து பர்தீப் நர்வால் பெங்களூர் புல்ஸ்க்கு 70 lakhs வந்து போயிருக்காரு. அது வந்து என்னென்னா சூப்பரான விஷயம்தான். பரவாயில்ல. ஆனால் 70 lakhs ரொம்ப கம்மி தான். ஆனால் 2 வருஷம் ஒழுங்காகவே பர்ஃபார்ம் பண்ணல. 70 lakhs கிடச்சது பெருசுன்னு வந்து நாம் சொல்லலாம். பெங்களூர் புல்ஸ் பரவாயில்ல. புது டீம் வந்து அவர் கிடச்சிருக்குது. பெங்களூர் புல்ஸில் பரத்தை வச்சுருந்தாங்க. பரத்தை வந்து யூபி யோதாஸுக்கு கொடுத்துட்டு யூபி யோதாஸில் இருந்த பர்தீப் நர்வாலை பெங்களூர் புல்ஸ் எடுத்துக்கினாங்க. அதாவது 1.30 crores வந்து என்னென்னா யூபி யோதாஸ் வந்து என்ன பரத்தை வந்து வாங்கியிருக்காங்க. நல்ல பையனே வந்து நாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சித்தார்த் தேசாய் வந்து என்னென்னா டெல்லி டீம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து சூப்பர்பான பை அங்கே ஒரு பக்கம். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா அஜிங்கியா பவரை தமிழ் தலைவர்ஸ் வந்து என்ன நினச்சாங்கன்னா அப்படியே ரீட்டைன் பண்ணிடலாம், எஃபிஎம் போட்டுடலாம் அப்படின்னு வந்து நினச்சிருந்தாங்க. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா 46 lakhs தான் தமிழ் தலைவர்ஸ் கையில் இருந்தது. ஆனால் இவர் போன ரேட் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1,10,00,000 தாண்டிட்டு போயிட்டார். அவர் அசால்ட்டாக தாண்டிட்டு போயிட்டாருன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டஃப்பாக போச்சு பெங்களூர் புல்ஸ்க்கும் மும்பாக்கும் இவர் வெளியே வரக்குள்ள. ஏன்னா இவர் எப்படி விளையாடுவார்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு தான் சொல்கிறேன். நல்ல ஏலம். அது எப்படி ஆச்சுன்னா 50-50 ஏற்றிட்டு போனாங்க. நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அஜிங்கியா பவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து என்னென்னா பர்தீப் நர்வால் பெங்களூர் புல்ஸில் இருக்கார். அஜிங்கியா பவர் அவரும் வந்து பர்தீப் நர்வால் 2 பேர் சேர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு சுர்ஜித் சிங் வந்து எந்த டீமுக்கு வந்து போனார்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். அவங்க வந்து சுனிலை விட்டுட்டு சுர்ஜித் எடுத்திருக்காங்க. சுனில் தான் வந்து என்னென்னா நல்ல ஃபார்மில் இருக்கார். அவருக்கே அவங்க போயிருக்கலாமே அதுக்கு அப்படின்னு வந்து தோணுச்சு. டே 2வோட கபடி அப்டேட்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா வீடியோ வந்து வந்துடும். இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.